ஹேல கைஸ், இப்போ ரீசெண்டாக பிசிசிஐயில் போயிட்டு இருக்கக்கூடிய இன்சைட்ஸ், அதாவது சின்ன கான்வர்சேஷன்ஸ் என்னென்னா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்லேருந்து ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. ஏன்னா அவர் இன்னும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை பாஸ் பண்ணல, ஃபிட்னஸ் செக் இருக்கும் இல்லையா, அதை பாஸ் பண்ணல. அண்ட் ஈவன் நாட் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியாவும் அண்ட் இன்னும் சில பிளேயர்ஸ் எனக்கு ஞாபகம் வரல, முடிஞ்சால் ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். அண்ட் ஷோர் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா. ஏன் ரோஹித் சர்மா ஏன் ட்ராப் பண்ணணும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டீமுக்கு தேவையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஏஜ் 40. பை த டைம் அவர் அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வரப்போ 40 இருக்கும். அண்ட் வெரி ஃபியூ பிளேயர்ஸ் தான் 40 அட் ஏஜ் ஆஃப் 40 வேர்ல்டு கப் ஆடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ் ப்ரீவியஸ் வேர்ல்டு கப்ஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன், 39 or 40. ஸோ அந்த மாதிரி சம் பிளேயர்ஸ். அண்டு ஈவன் MS தோனி கூட 38 நினைக்கிறேன், 38, 39. ஸோ ரோஹித் சர்மா வந்து இன்னும், அதுவும் இந்த ரீசன்ட் ஐபிஎல்லில் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குது. அண்ட் டக்அவுட்லேயே அண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிருக்கு. ஸோ டக்அவுட்லேயே இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஈவன் ஆப்கானிஸ்தான் சீரீஸில் செலக்ட் ஆகிருக்காரு, சந்தோஷமான ஒரு விஷயந்தான். பட் அதில் சப்போஸ் அவரால் பெட்டரான ஸ்டாட்ஸ் வைக்க முடியலன்னா இங்கிலாந்து சீரீஸில் ட்ராப் பண்ணுவாங்களாம். இல்லை இங்கிலாந்து சீரீஸில் அவரால் இப்போ பெட்டரான ஸ்டாட்ஸ் வைக்க முடியலன்னா இட்ஸ் a bright sign that வேர்ல்டு கப் சான்சஸ் ஆர் லோ ஃபார் ரோஹித் சர்மா. இதுதான் சொல்கிறது. ஸோ விராட் கோலியை பற்றி சொல்கிறேன் என்னென்னா, விராட் கோலியை பற்றி எதுவும் வரல. ஏன்னா அந்த மனுஷன் உங்களுக்கே தெரியும், டீமுக்கு ஒரு 100 ரன் தேவைனாலும் அந்த ஆள் 100 ரன் ஓடி எடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அஸ் ஆஃப் நவ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் தான் அதில் ட்ராப் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸான